ஹலோ ஆல், இன்னைக்கு நம்ம கிங் வெர்சஸ் கிங் அண்ட் சிங்கிள் பான் கேம் பார்க்கலாம். ஸோ நம்ம கிட்ட ஒரு பான் எக்ஸ்ட்ரா இருக்கும்போது என்னெல்லாம் பண்ணால் நம்மளால வின் பண்ண முடியும், என்ன பண்ணால் ட்ரா ஆகும் அப்படின்றத நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் இந்த கிங் வெர்சஸ் கிங் அண்ட் சிங்கிள் பான் தான் வந்து என் கேமோட ஏபிசிடி மாதிரி. உங்களுக்கு இந்த பேசிக் தெரிஞ்சா மட்டும்தான் இன்னும் அட்வான்ஸ் லெவல் பொசிஷன் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும் போது என்ன பண்ணா வின், எப்படி நம்ம ஒரு என் கேமை கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சு நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும். ஓகே, அண்ட் கிங் அண்ட் பான் கேம்ல ஃபர்ஸ்ட் ரொம்ப பேஸ் என்ன அப்படின்றது ஸ்கொயர் ரூல் தியரி. ஸோ கிங் அண்ட் பான் கேம்ல பேசிக்கா உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்ச டாக்டர் ஸ்பின், ஃபோக்கஸ், கீவேர்டு இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா வேற எந்த பீஸுமே போர்ட்ல இல்லை. ரெண்டு பேருக்கிட்டையுமே கிங் அண்ட் கிங் மட்டும் தான் இருக்கு. நீங்க மேக்சிமம் உங்களால பண்ண முடியறது ஆப்போசிஷன், ஜுப்ஜாங், ட்ரையாங்குலேஷன், இந்த மாதிரியான ஃபியூ டாக்டர்ஸ் மட்டும் தான் கேம்ல வரப்போகுது. ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒப்பனண்டோட கிங் தூரமா இருக்கு, உங்க பான் வந்து இங்க குவீன் ஆக போகுது. உங்க பான் இங்க குவீன் ஆக போகும்போது ஒப்பனண்டோட கிங் ரொம்ப லாங்ல இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட பானை ஒப்பனண்டோட கிங் பிடிக்குமா பிடிக்காதா, ரீச் ஆகுமா ஆகாதான்றத ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். அண்ட் பேசிக்கா அதை நம்ம கால்குலேட் பண்ணலாம், ரைட்டா? இப்போ H5 தள்ளனா அவங்க எங்க ஆடுவாங்க, கிங் எடுத்துட்டு வருவாங்க. H6 தள்ளனா கிங் இங்க ஆடுவாங்க. H7 தள்ளனா F7 ஆடுவாங்க, ரீச் பண்ணாது. ஆனா இதை நம்ம இவ்வளவு ஸ்லோவா கால்குலேட் பண்ணணும்னு நீட் கிடையாது. பேசிக்கா என்னன்னா பானும் ஒரு ஸ்டெப் தான் ஃபார்வர்டா மூவ் ஆகும், அண்ட் சேம் டைம் கிங்கும் ஒரு ஸ்டெப் தான் வரும். பானும் ஒன் ஸ்டெப் தான், கிங்கும் ஒன் ஸ்டெப் தான். அப்படி பார்க்கும்போது நம்ம இப்படி பொறுமையா கால்குலேட் பண்ணாம ரொம்ப ஈஸி மெத்தட் ஸ்கொயர் ரூல் தியரி. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஸ்கொயர், இந்த பான் எங்க இருக்கோ அங்க இருந்து இப்படி ஸ்கொயர் மாதிரி ஒரு பாக்ஸ் கிரியேட் பண்ணிக்கோங்க. பான் இருக்கிற ஸ்கொயர்ல இருந்து டயகனலா குயினிங் ஸ்கொயர் ரீச் பண்ணணும். அண்ட் அங்க இருந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. ஒப்பனண்டோட கிங் இந்த பாக்ஸ்க்கு உள்ள இருந்துச்சு அப்படின்னா அந்த பான் குயின் ஆகிறத இந்த கிங் ரீச் பண்ணிடும், கிங்கால ஸ்டாப் பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி கிங் அந்த ஸ்கொயர் ரூல் தியரிக்கு வெளியே இருந்துச்சு அப்படின்னா அந்த கிங்கால இந்த பானை ரீச் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் அப்படின்னா பான் ஒன் ஸ்டெப் மூவ் ஆகும், இந்த ரேங்க்ல ஒரு ஸ்டெப் மூவ் ஆக போகுது. அண்ட் அதே மாதிரி கிங் ஒரு ஸ்டெப் தான் வரும். ரெண்டு ஒரு ஸ்டெப் தான் அப்படின்றதுனால நம்மளால இப்படியே ஈஸியா கால்குலேட் பண்ண முடியும். ஓகே, இப்போ இந்த கிங் எங்க இருக்கு, ஸ்கொயர் ரூல் தியரிக்கு வெளியே இருக்கு. ஸோ பேசிக்கா அது ரீச் பண்ணாது. ஏன்னா H5 கிங் மூவ்ஸ், H6 கிங் மூவ்ஸ், H7 கிங் மூவ்ஸ் அண்ட் H8 பான் ஈஸியா குயின் ஆயிடும். ஓகே, இது அந்த கிங் ஸ்கொயர் ரூல் தியரிக்கு உள்ள இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒப்பனண்டோட கிங் ஸ்கொயர் ரூலுக்கு உள்ள இருக்கு, மேபி இங்க D5லயோ D6லயோ இந்த மாதிரி எங்கேயாச்சும் உள்ள இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன ப்ராப்ளம், ஜஸ்ட் அதே மாதிரி ஸ்கொயர் ரூல் பாருங்க, கிங் எங்க இருக்கு, ஸ்கொயர் ரூலுக்கு உள்ளதான் இருக்கு. ஸோ நம்ம கால்குலேட்டே பண்ண வேணாம், இந்த பான் குயின் ஆகாது, அது ஒப்பனண்டோட கிங் ஈஸியா ரீச் பண்ணிடும். எப்படி ரீச் பண்ணும், H5 நீங்க ஆடுவீங்க, ஒப்பனண்ட் என்ன ஆடுவாங்க, கிங் E7 ஆடுவாங்க. H6 ஆடுவீங்க. எஸ், H6க்கும் ஸ்கொயர் ரூல் தியரி இங்கே தான், ரைட்டா? அப்போ ஒப்பனண்ட் ஸ்கொயர் ரூல்குள்ள வந்துருவாங்க. உங்களோட டர்ன்ல ஒப்பனண்டோட கிங் வெளியே இருந்தாதான் உங்களால வின் பண்ண முடியும். உங்க டர்ன்ல அவங்க கிங் உள்ள வந்துருச்சு அப்படின்னா போனா அவங்க ஈஸியா கேட்ச் பண்ணிடுவாங்க. H7 கிங் வந்து அந்த G7 போனா கேட்ச் பண்ணி அடிச்சிடும். ஓகேவா? ஸோ நம்மளோட பானுக்கும் ஒப்பனண்டோட கிங்கும் லாங்காக இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது ஸ்கொயர் ரூல் தியரி. நம்ம பானை ஒப்பனண்டோட கிங்கு ரீச் பண்ணுமா பண்ணாது அப்படின்னா கிங்கோட ஹெல்ப் தேவையே இல்லை. கிங்கோட ஹெல்ப்பே இல்லாமல் நம்மளால டைரக்டா அந்த பானை குயின் பண்ண முடியும். ஓகே, இப்போ இந்த ஸ்கொயர் ரூல் தியரியிலேயே இன்னொரு பொசிஷன், இந்த பொசிஷன் ஒயிட் டு பிளே தான். ஒயிட்டோட பானை பிளாக்கோட கிங்கு ரீச் பண்ணுமா பண்ணாதா? இப்போ இந்த ஸ்கொயர் ரூல் படி பார்த்தீங்கன்னா S பான் till B8 அண்ட் அதே மாதிரி till B2, இப்படி ஸ்கொயர் ரூல் தியரிக்கு உள்ளதான் கிங் இருக்கு. ஆனாலும் இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா பான் ஸ்டார்டிங் ரேங்க்ல இருக்கு. ஸ்டார்டிங் ரேங்க்ல இருக்கிற பான் 2 ஸ்டெப் மூவ் ஆகும். ஆனா கிங் எப்படி பார்த்தாலும் ஒரு ஸ்டெப் தான், கரெக்டா? ஸோ ஸ்டார்டிங் ரேங்க்ல இருக்கிற பான் மட்டும் 2 ஸ்டெப் மூவ் ஆகுன்றதுனால ஃபர்ஸ்ட் மூவ் அவங்க 2 ஸ்டெப் வச்சிருவாங்க. ஸோ நம்ம ஸ்கொயர் ரூல் தியரி பார்க்கறதே எதுக்காக தான், கிங்கும் ஒரு ஸ்டெப் பானும் ஒரு ஸ்டெப்னு. ஆனா ஃபர்ஸ்ட் மூவ் அவங்க 2 ஸ்டெப் வைக்கிறதுனால கிங் இப்படி 2 ஸ்டெப் ஜம்ப் ஆகாது. ஸோ அந்த ஸ்டார்டிங் ரேங்க்ல இருக்கிற பான் மட்டும் நம்ம தேர்ட் ரேங்கா கன்சிடர் பண்ணி தான் ஸ்கொயர் ரூல் தியரி பண்ணணும். ஏன்னா H4 வந்ததுக்கு அப்புறம் ஒப்பனண்ட் ஒரு ஸ்டெப் தான் மூவ் ஆவாங்க. இப்போ நம்ம ஸ்கொயர் ரூல் தியரி கால்குலேட் பண்ணும்போது ஒப்பனண்டோட கிங் ஸ்கொயர் ரூலுக்கு வெளியே தான் இருக்கு. ஸோ H5 லேண்டுக்கெல்லாம் டைரக்டாவே அந்த பானை கிங் ரீச் பண்ணாது. உங்களோட கிங்கோட ஹெல்ப் இல்லாம நம்ம ஸ்ட்ரெயிட்டா இந்த பானை குயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஸ்கொயர் ரூல் தியரி எஸ் அகெயின் இந்த பாக்ஸ் மட்டும்தான் H4. ஈவன் ஒப்பனண்டோட கிங் G3ல இருந்தா கூட
G3ல இருந்தா கூட ஸ்கொயர் ரூலுக்கு வெளியே தான். ஒரு பானுக்கு பின்னாடி இருக்கிற கிங் ரீச் பண்ணாது. ஏன்னா அகெயின் மறுபடியும் பார்க்கலாம் இந்த ஸ்கொயர் ரூல் தியரி. இங்க D8 to D4 இங்க இந்த பாக்ஸ் தான் ரைட்டா. அப்போ அந்த பான் பின்னாடி கிடையாது, பானுக்கு பின்னாடி. அப்போ இந்த ஸ்கொயர் ரூலுக்கு கிங்கு வெளியே தான் இருக்கு. ஸோ அவங்க என்ன ஆனாலும் டைரக்டா பான் H5. கிங் எவ்வளவு ஃபாஸ்டா ஃபாலோ பண்ணாலும் அவங்களால என்ன பண்ண முடியாது, அந்த பானை ரீச் பண்ண முடியாது. எவ்வளோ ஃபாஸ்டா ஃபாலோ பண்ணாலும் ரீச் பண்ண முடியாது. ஏன்னா ஜஸ்ட் ஃபாலோ தான் பண்ணிட்டு இருக்க முடியுமே தவிர அந்த பான் ஈஸியா குயின் ஆயிடும். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த கிங் பக்கத்துல இருந்துச்சுன்னா என்னென்ன தியரி யூஸ் ஆகும். இப்போ எஸ், கிங் லாங்ல இருந்துச்சுன்னா ஸ்கொயர் ரூல் பண்ணி பார்க்கணும், அந்த கிங் ரீச் பண்ணுமா பண்ணாதா. இப்போ பக்கத்துல இருக்கு, இந்த பான் குயின் ஆகிறது ஆப்போனண்டோட கிங் ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னும் போது இது வின்னா ட்ராவா. ஓகே, ஸோ இப்போ இந்த லாஜிக் எடுத்துக்கோங்க. ஆப்போனண்டோட கிங் எங்க இருக்கு, நம்ம கிங் எங்க இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒப்போசிஷன் ஒன்று இருக்கு. ஒப்போசிஷன் நம்ம நெக்ஸ்ட் பொசிஷன்ல பார்க்கலாம். இப்போ பேசிக்கா உங்க கிங் எங்க இருக்கு அப்படின்னா பானுக்கு பின்னாடி. ஓகே, இந்த லாஜிக் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட கிங்கு பானுக்கு பின்னாடி இருக்கு, அதாவது பான் ஃப்ரண்ட்ல இருக்கு. பான் ஃப்ரண்ட்ல இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு எண்டிங், இது ஒயிட் டூ பிளேல வந்தாலும் சரி, பிளாக் டூ பிளேல இருந்தாலும் சரி, இது 100% ட்ரா தான். ஏன்னா பான் ஃப்ரண்ட்ல இருக்கு. ஸோ பான் ஃப்ரண்ட்ல இருக்கும் போது உங்களால இந்த குயினிங் ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இது ஏன் ட்ரா அப்படின்றத பார்க்கலாம். இது பிளாக் டூ பிளேன்னு எடுத்துக்கோம். பிளாக் டூ பிளே என்ன பண்ணுவாங்க, பானுக்கு ஸ்ட்ரெயிட்டா கிங்க பின்னாடி ஆடணும். பானுக்கு ஸ்ட்ரெயிட்டா மட்டும்தான் ஆடணும். ஏன் சொல்றேன், ஸோ பானுக்கு பின்னாடி நீங்க கிங் ஆடும்போது ஒப்போனன்ட் KD6, எஸ் ஒயிட் KD6 ஆடுவாங்க, பிளாக் இந்த இடத்துல ஆப்போசிஷன் எடுப்பாங்க. மறுபடியும் பான் E7 செக் நீங்க ஆடிதான் ஆகணும். மறுபடியும் கிங் இங்கேன்னு ஆடுவாங்க. இப்போ ஒயிட் டு பிளே, கிங் எங்கேயாச்சும் வெளியே மூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா கிங் இன்டு பான் போயிடுச்சு. வெளியே மூவ் பண்ணாம கிங் E6 ஆடிட்டா இந்த பொசிஷன் என்ன ஆயிடுச்சு, ஸ்டேல்மேட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஸ்டேல்மேட் ஆயிடும் பான் ஃப்ரண்ட்ல இருந்துச்சுன்னா. ஓகே, ஸோ இதே பொசிஷன் ஒயிட் டூ பிளேன்னு எடுத்துப்போம். இதே பொசிஷன் ஒயிட் டூ பிளேவா இருந்தாலும் என்ன பிரச்சனை, நீங்க கிங்கை மூவ் பண்ணுவீங்க, பட் பிளாக் என்ன பண்ணுவாங்க, சேம் கிங் எடுத்துட்டு பானுக்கு ஸ்ட்ரெயிட்டா கிங் E8 ஆடுவாங்க. எஸ், கிங் F6, அதே தான் கிங் F8. மறுபடியும் பிளாக் ஆப்போசிஷன் எடுத்துருவாங்க, E7 செக்கு, கிங் E8 மூவ் பண்ணும்போது அவங்க கிங் E6 ஆடி தான் ஆகணும். அகெயின் அதே ஸ்டேல்மேட் தான் போர்ட்ல வருது. ஸோ என்ன பிரச்சனை, பான் ஃப்ரண்ட்ல இருக்கும் போது பிளாக்கால இதை ஈஸியா ட்ரா பண்ண முடியும். பானுக்கு ஸ்ட்ரெயிட்டா பிளாக்கு கிங் ஆடிட்டாங்கன்னா ஒயிட்டால வின் பண்ண முடியாது. ஓகே, இது என்ன கலரா வேணாலும் இருக்கலாம். நெக்ஸ்ட், ஸோ அகெயின் ஒயிட் டு பிளேவா இருந்தாலும் இது வின் வராது. ஏன்னா பிளாக் வந்து பானுக்கு ஸ்ட்ரெயிட்டா கிங் எடுத்துட்டு பின்னாடி வைப்பாங்க, கிங் F6 ஆர் D6 எங்க ஆடினாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி பிளாக் ஆப்போசிஷன் பிடிச்சி ட்ரா பண்ணிடுவாங்க. அப்போ இப்படி ஒரு பொசிஷன் வின் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட சுச்சுவேஷன் எப்படி இருக்கணும், நம்மளோட கிங் பானுக்கு முன்னாடி இருக்கணும். ஓகே, ஸோ பான் எந்த ரேங்க்ல இருக்குன்னு பார்த்துக்கோங்க. கிங் எங்க இருக்கு, கிங்கு பானுக்கு ஃப்ரண்ட்ல இருக்கணும். கிங் பானுக்கு ஃப்ரண்ட்ல இருந்தா மட்டும்தான் இந்த பொசிஷன் நம்மளால வின் பண்ண முடியும். அண்ட் அதுலயும் இன்னொன்னு, இதே பொசிஷன் ஆப்போனண்டோட டர்னா இருக்கணும், நம்மளோட டர்னா இருந்தா வராது. பேசிக்கா இங்க ஆப்போசிஷன் அப்படின்றது என்னன்னு பார்க்கலாம். ஆப்போசிஷன் அப்படின்றது உங்களோட கிங்கும் ஆப்போனண்டோட கிங்கும் இந்த மாதிரி ஆப்போசிட் ஒரு ஃபைல் கேப் ஆர் ஒரு ரேங்க் கேப்ல இருந்தா இதுக்கு பேரு ஆப்போசிஷன். ஓகே, இந்த ஆப்போசிஷனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, ஒரு கிங் இப்போ 5th ரேங்க்ல இருக்கு அண்ட் இங்க இருந்து 6th ரேங்க் போகணும். 6th ரேங்க் போகணும்னா உங்களுக்கு 3 ஸ்கொயர் இருக்கு. என்னென்ன ஸ்கொயர், C6 போகலாம், D6 போகலாம், E6 போகலாம், ரைட்டா. இந்த 3 ஸ்கொயரையும் ஆப்போனண்டோட கிங் பிளாக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஆப்போனண்டோட இந்த D7 கிங் என்ன பண்ணிட்டு இருக்கு, C6, D6, E6 இந்த 3 ஸ்கொயரையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. அவங்க இந்த 3 ஸ்கொயரையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கும் போது என்ன பண்ண முடியாது, நம்மளால நெக்ஸ்ட் ரேங்க்குக்கு என்டர் ஆக முடியாது. உங்களால நெக்ஸ்ட் ரேங்க் என்டர் ஆகாம குயினிங் ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போ இந்த பொசிஷன் ஒயிட் டூ பிளேனா உங்க கிங் நெக்ஸ்ட் ரேங்க்குக்கு போகல. ஸோ இதே பொசிஷன் நீங்க பிளாக் டூ பிளேவா கன்சிடர் பண்ணிக்கோங்க. இதே பொசிஷன் நீங்க பிளாக் டூ பிளேவா கன்சிடர் பண்ணும்போது என்ன ஆகுது, எஸ், இப்போ நாம ஆப்போசிஷன் பிடிச்சிட்டோம், நீங்க ஆப்போசிஷன் பிடிச்சிட்டீங்க. பிளாக் டு பிளே, பிளாக் கிங்க ஏதோ ஒரு சைட் மூவ் பண்ணி தான் ஆகணும். எய்தர் கிங் E7 ஆர் C7 ஏதோ ஒரு சைட் பிளாக்கு கிங்கை மூவ் பண்ணி தான் ஆகணும், ரைட்டா. இப்போ நம்ம கிங்கோட 3 ஸ்கொயரையும் அவங்க கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. ஆனா அவங்க கிங் எடுத்துட்டு ஒரு பக்கம் மூவ் பண்ணணும். அவங்க எந்த பக்கம் மூவ் பண்றாங்கன்னு பாருங்க. C7 மூவ் பண்ணாங்க அப்படின்னா இந்த 3 ஸ்கொயர்ஸ்ல இருந்து ஒரு ஸ்கொயர் மூவ் பண்ணிட்டாங்க. இப்போ நமக்கு E6ல என்ட்ரி கிடைக்குது. ஸோ கிங் E6,
இதே இது இன் ரிவர்ஸ் அவங்க E7 ஸ்கொயர் மூவ் பண்ணாங்க அப்படின்னா நம்மளால C6 ஸ்கொயருக்கு என்டர் ஆக முடியும். ஓகே, என்டர் ஆயிட்டு மறுபடியும் என்ன பண்ணலாம்னா ஆப்போசிஷன் எதுக்காக நாம பிடிக்கணும், அப்பதான் ஆப்போனன்ட் அந்த ஆப்போசிஷன் லூஸ் பண்ணுவாங்க. நம்மளோட கிங் குயினிங் ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணணும். உங்க கிங் குயினிங் ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணாதான் நமக்கு வின் வரும். ஓகே, ஸோ அதுக்கு இந்த குயினிங் ஸ்கொயர்ல இருந்து ஆப்போனன்டோட கிங்கை எடுக்க வைக்கணும். அப்போ நீங்க இப்படி ஆப்போசிஷன் பிடிச்சாதான் அகேன் ஆப்போனன்டோட கிங் அந்த குயினிங் ஸ்கொயர்ல இருந்து எடுப்பாங்க. நாம மறுபடியும் எந்த பக்கம் மூவ் பண்றாங்களோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல நெக்ஸ்ட் ரேங்க் என்டர் ஆகலாம். நெக்ஸ்ட் ரேங்க் என்டர் ஆகி இப்போ குயினிங் ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணியாச்சு. இப்போ ஆப்போனன்ட் என்ன விளையாண்டாலும் சரி இந்த பானை சிம்பிளா D5 D6 D7 D8ன்னு குயின் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, இந்த பொசிஷன் பிளாக் டு பிளேவா இருந்தா. ஆனா இப்போ இந்த பொசிஷன் என்ன இருக்கு, இதே பொசிஷன் ஒயிட் டு பிளேவா இருக்கு. ஒயிட் டு பிளேவா இருக்கிறதுனால என்ன ப்ராப்ளம், உங்க கிங்கால சேம் நெக்ஸ்ட் ரேங்க்குக்கு என்டர் ஆக முடியாது. அப்போ நீங்க இதே ரேங்க்ல தான் ஹோல்ட் ஆவீங்க. ரைட்டா, இதே ரேங்க்ல ஹோல்ட் ஆகும்போது ஆப்போனன்ட் என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் ஆப்போசிஷன் பிடிப்பாங்க. நீங்க E5 ஆனீங்கன்னா E7, C5 போனீங்கன்னா C7. இப்போ ஆப்போனன்ட் அகேன் ஆப்போசிஷன் பிடிச்சிட்டாங்க. நீங்க மறுபடியும் D5 ஆடினீங்கன்னா அகேன் ஆப்போசிஷன். ஸோ அப்போ ஒரு பாயிண்ட்ல உங்களால எனிவே 6th ரேங்க்குக்கு என்ட்ரி ஆக முடியல. அப்போ உங்களுக்கு என்ட்ரி ஆக முடியலன்னா என்ன பண்ணுவீங்க, ஒரு பாயிண்ட்ல நம்ம பானை தான் தள்ளி ஆகணும். பான் தள்ளும் போது அகேன் KD7, அகேன் பான் ஃப்ரண்ட்ல வரணும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா, அந்த பொசிஷன் வந்துருச்சு. என்ன ஆயிடுச்சு, பானை கிங்குக்கு முன்னாடி வந்துருச்சு. பான் கிங்குக்கு முன்னாடி வந்துட்டா அது 100% ட்ரா தான். ஓகே, இதை ட்ரா பண்றதுக்கு பிளாக் என்ன பண்ணணும்னு சொன்னேன், பானுக்கு ஸ்ட்ரெயிட்டா தான் கிங்க வைக்கணும். பானுக்கு ஸ்ட்ரெயிட்டா அவங்க கிங்க வைப்பாங்க. KC6 கிங் C8 பான் D7. இதே மாதிரி இந்த பொசிஷன் ஸ்டேல்மேட் ஆயிடும். ஆர்எல்ஸ் இந்த பானை கிங்குக்கு நேரா வைக்காம மாத்தி வச்சாங்கன்னா என்ன பிரச்சனை, இப்போ கிங் C8 ஆடிட்டாங்க, பானுக்கு ஸ்ட்ரெயிட்டா கிங் வைக்காம இப்படி மாத்தி ஆடினாங்கன்னா இப்போ ஒயிட் கிங் C6 கிங் D8 தான் போயாகணும். இப்போ என்ன பிரச்சனைனா பான் D7. பான் D7க்கு கிங்குக்கு பின்னாடி போகிற ஸ்கொயர் இல்லை. ஸோ ஆல்ரெடி ஆப்போனன்டோட கிங் 8th ரேங்க் வந்ததுனால இதுக்கு பின்னாடி போகிற ஸ்கொயர் இல்லை. அண்ட் இது ஸ்டேல்மேட்டும் ஆகலை. ஸ்டேல்மேட் இல்லைன்றதுனால அவங்க என்ன பண்ணி ஆகணும், கிங் E7 வெளியே வந்து தான் ஆகணும். இப்போ நம்ம கிங்கை யூஸ் பண்ணி குயினிங் ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணிட்டு அண்ட் அதுக்கப்புறம் ஆப்போனன்ட் என்ன விளையாண்டாலும் நம்ம அந்த D பானை குயின் பண்ணி வின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஐ ரிப்பீட், இப்படி ஒரு பொசிஷன் வருது. இது ஒயிட் டு பிளேவா இருந்தா ட்ரா, நம்மளோட டர்னா இருந்தா ட்ரா. ஏன்னா பிளாக் ஆப்போசிஷன் பிடிச்சிட்டாங்க. உங்களால 5th ரேங்க்ல இருந்து 6th ரேங்க் போகவே முடியல, என்ட்ரி பாயிண்ட் இல்லை, நீங்க சைட்ல தான் மூவ் பண்ணணும். அகேன் ஆப்போசிஷன் ஒரு பாயிண்ட்ல பான் ஃப்ரண்ட்ல போகணும். பான் ஃப்ரண்ட்ல போச்சு அப்படின்னா இது 100% ட்ரா. ஓகே, அப்போ நாம வின் பண்ணணும்னா நம்ம கிங் ஃப்ரண்ட்ல இருக்கணும் அண்ட் சேம் டைம் பிளாக்கோட டர்னா இருக்கணும். பிளாக்கோட டர்னா இருந்தா மட்டும்தான் எஸ் நாம ஆப்போசிஷன் பிடிச்சிட்டோம், அவங்க கிங்கை மூவ் பண்ணுவாங்க, நாம இன்னொரு சைட் என்டர் ஆகலாம். என்டர் ஆகி ஸ்லோவா போயிட்டு குயினிங் ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணி குயின் பண்ணி வின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள். உங்க கிங் 6th ரேங்க்ல இருக்கு, கிங் 6th ரேங்க்ல இருக்கு. எஸ் சேம் பொசிஷன் தான், கிங் பானுக்கு ஃப்ரண்ட்ல இருக்கு. ஸோ கிங் பானுக்கு ஃப்ரண்ட்ல இருக்கு, ஆனா ஒயிட் டு பிளே. இது பிளாக் டு பிளேவா இருந்தா சிம்பிள் வின் நமக்கு தெரியும். ஏன்னா பிளாக் டு பிளேவா இருந்தா நாம ஆல்ரெடி ஆப்போசிஷன் பிடிச்சிட்டோம், ஆப்போனன்ட் கிங் ஒரு சைடு மூவ் பண்ணி தான் ஆகணும். நாம இந்த மாதிரி என்டர் ஆயிக்கலாம். என்டர் ஆயிட்டு என்ன பண்ணிக்கலாம், கிங்கோட சப்போர்ட்ல பானை ஈஸியா ப்ரமோட் பண்ண முடியும். ஆனா இந்த பொசிஷன் என்ன ஆயிடுச்சு, ஒயிட் டு பிளேவ் ஆயிடுச்சு. ஒயிட் டு பிளேனா லாஸ்ட் பொசிஷன்ல பார்த்தோம், நாம தான் ஆப்போசிஷன்ல இருந்து மூவ் ஆகணும், பான் தான் ஃப்ரண்ட்ல போகுது ட்ரா அப்படின்ட்டு. ஆனா இந்த பொசிஷன் இன்னொன்னு பாருங்க, உங்க கிங் 6th ரேங்க் வந்துட்டா ஒப்பனண்டோட கிங் ஆல்ரெடி 8th ரேங்க் போயிடுச்சு அப்படின்னா இது ஒயிட் டு பிளேவா இருந்தாலும் ஒயிட் பென் தான், பிளாக் டு பிளேவா இருந்தாலும் ஒயிட் பென் தான். ஏன் அப்படின்னா பிளாக் டு பிளேனா வின் பார்த்தாச்சு. இப்போ ஒயிட் டு பிளே அப்படின்னும் போது எஸ் நீங்க மூவ் பண்ணுவீங்க, உங்களால 7th ரேங்க் போக முடியல, ஆப்பனண்டோட கிங் ஆடுவாங்க. பான் E6 மறுபடியும் கிங் E8 ஃபோர்ஸ்டு. இப்போ என்ன பிரச்சனை, பான் E7 பான் ஃப்ரண்ட்ல போயிடுச்சு. ஆனா இதுக்கு முன்னாடி பார்த்த பொசிஷன் எல்லாம் கிங் எந்த இடத்துல இருந்துச்சோ அங்க இருந்து பின்னாடி ஒரு ரேங்க் போயிட்டு மறுபடியும் டிரா பண்றாங்க பான் ஃப்ரண்ட் போனதுக்கு அப்புறம். ஆனா இந்த பொசிஷன் ஆப்போனன்டோட கிங் ஏற்கனவே 8th ரேங்க்ல இருக்கு அப்படின்றதுனால இதுக்கு பின்னாடி போக எங்கேயுமே ரேங்க் இல்ல. பின்னாடி போக ரேங்க் இல்லாம இந்த பொசிஷன் என்ன பண்ணி ஆகணும், பான் E7க்கு கிங் வெளியே வந்துதான் ஆகணும், ஸ்டேல்மேட் கிடையாது, கிங் வெளியே வந்துதான் ஆகணும். இப்போ நம்ம KD7 ஆடி கிங்கோட சப்போர்ட்ல நெக்ஸ்ட் மூவ் ஆப்போனன்ட் என்ன ஆனாலும் E பானை குயின் பண்ணிக்கலாம், என்ன ஆனாலும் E பானை நம்மளால குயின் பண்ணிக்க முடியும்.
ஸோ அப்போ இந்த பொசிஷன் எஸ் நம்மளோட கிங் 6th ரேங்க் வந்துருச்சு, ஒப்பனண்டோட கிங் ஏற்கனவே 8th ரேங்க் போயிடுச்சு அப்படின்னா இது ஒயிட் டூ பிளேவா இருந்தாலும் ஒயிட் வின் தான், பிளாக் டூ பிளேவா இருந்தாலும் இது ஒயிட் வின் தான். ஏன்னா கிங் ஆல்ரெடி 8th ரேங்க்ல இருக்கு. ஸோ அந்த கிங்குக்கு பின்னாடி போய் எஸ்கேப் ஆகி ட்ரா பண்ற ஆப்ஷன் கிடையாது. கிங் ஒரு பாயிண்ட்ல வெளியே வந்து தான் ஆகணும், நம்மளால அந்த பானை குவீன் பண்ணிட முடியும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. இந்த எக்ஸாம்பிள் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, எஸ் பொசிஷன் ஆல்ரெடி ஆப்போசிஷன்ல தான் இருக்கு. பிளாக் டு பிளேனா என்னன்னு நமக்கு தெரியும். பிளாக் டு பிளே கிங் ஆப்போசிஷன்ல இருந்து மூவ் பண்ணி தான் ஆகணும். நாம நெக்ஸ்ட் ரேங்க் என்டர் ஆயிக்கலாம். என்டர் ஆயிட்டோம்னா கிங்கோட சப்போர்ட்ல பானை புஷ் பண்ணி குவீன் பண்ணிக்கலாம். ஆனா இதே பொசிஷன் ஒயிட் டு பிளே வந்துருச்சு. ஒயிட் டு பிளே இப்போ நீங்க கிங் F4 ஆடுறீங்க, ஒப்பனன்ட் கிங் F6 ஆடுறாங்க, பான் G4 ஆடிட்டீங்க, கிங் G6, பான் ஃப்ரண்ட்ல போயிடுச்சு. பான் ஃப்ரண்ட்ல போயிடுச்சுன்னா இது என்னதான் ஆகும்? ட்ரா தான் ஆகும். சரியா? பான் ஃப்ரண்ட்ல நமக்கு போகவே கூடாது. ஆனா இந்த பொசிஷன் ஆப்போனன்ட் தான் ஆப்போசிஷன் பிடிச்சிருக்காங்க, உங்க கிங்கால ஃப்ரண்ட்ல போக முடியல. இந்த மாதிரி கேஸ்ல என்ன இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வெயிட்டிங் மூவ். வெயிட்டிங் மூவ் அப்படின்றது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த பொசிஷன் எல்லாமே பான் வந்து கிங்குக்கு பக்கத்துலேயே இருந்துச்சு. ஆனா இந்த பொசிஷன் உங்க கிங்குக்கும் பானுக்கும் நடுவில் ஒரு லைன் கேப் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நாம வெயிட் பண்ணலாம். ஸோ இந்த பொசிஷன் யார் ஆப்போசிஷன் எடுத்திருக்கா? பிளாக். பிளாக் KG6ன்னு ஆப்போசிஷன் பிடிச்சிருக்காங்க, அதனால தான் உங்களால என்டர் ஆக முடியல. ரைட்டா? அப்போ இந்த பொசிஷன்ல கிங்கை விளையாடாம ஒரு பானை வச்சு நீங்க ஒரு மூவ் வெயிட் பண்றதுதான் வெயிட்டிங் மூவ். என்ன பண்ணலாம்? பான் G3. ஸோ பான் G3 ஆடும்போது இதே ஆப்போசிஷன் பொசிஷன் யாரோட டர்ன் ஆயிடுச்சு? பிளாக் டு பிளே ஆயிடுச்சு. ஸோ அப்போ அகேன் பிளாக் டு பிளே, பிளாக் கிங்கை தான் மூவ் பண்ணி ஆகணும், நாம கிங் F5ன்னு என்டர் ஆயிக்கலாம். ஓகே, இந்த வெயிட்டிங் மூவ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பான் ஃப்ரண்ட்ல போகவே கூடாது. ஓகே, பான் ஃப்ரண்ட்ல போயிடுச்சு அப்படின்னா ட்ரா ஆயிடும். நம்ம கிட்ட ஒரு பான் எக்ஸ்ட்ரா இருக்கு, நம்ம பான் அப்ல இருக்கோம் அப்படின்னா நம்ம இந்த கேம் வின் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த பானை எப்படியாச்சும் ப்ரொமோட் பண்ணி குவீன் ஆக்கி ஆப்போனண்ட்டை செக்மேட் பண்ணணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வின்னிங் ஆப்ஷன் பாருங்க. என்னெல்லாம் பண்ணா ட்ரா வருமோ அந்த ட்ராவை நாம அவாய்ட் பண்ணிடணும். ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம்? ஃபர்ஸ்ட் பான் G3, இதுக்கு பேரு வெயிட்டிங் மூவ். நான் கிங்கை மூவ் பண்ணல, ஆப்போனண்டோட டர்னா நான் பொசிஷனை சேஞ்ச் பண்றேன். இப்போ ஆப்போனண்ட் என்ன பண்ணி தான் ஆகணும்? கிங்கை ஒரு சைட் மூவ் பண்ணி தான் ஆகணும். எந்த சைட் மூவ் ஆகுறாங்களோ நம்ம நெக்ஸ்ட் ரேங்க் என்டர் ஆயிக்கலாம். அகெயின் கிங் G7 ஆடுவாங்க, கிங் G5. கிங் G5 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல போயிட்டு பான் G4 வச்சீங்கன்னா என்ன ஆகும்? பிளாக் ஆப்போசிஷன் எடுத்துருவாங்க. ஆப்போசிஷன் மிஸ் பண்ணிடவே கூடாது, பிளாக் ஆப்போசிஷன் எடுத்துருவாங்க. அகெயின் பான் ஃப்ரண்ட்ல போச்சுனாலும் ட்ரா தான், ஆர் கிங் F7க்கு நீங்க KG5 ஆனாலும் KG7 ட்ரா தான். ஆப்போனன்ட் ஆப்போசிஷன் எடுத்தாங்கன்னா ட்ரா ஆயிடும். அதை நம்ம முடிஞ்ச அளவுக்கு கேர்ஃபுல்லா அவாய்ட் பண்ணதான் பார்க்கணும். ஸோ கிங் G5 ஆப்போசிஷன். கிங்கை மூவ் பண்ணும்போது கிங் F6. இப்போ பானுக்கும் இதுக்கும் நடுவில் கேப் இருக்கு. ஸோ 2 மூவ் நம்ம பான் புஷ் பண்ணிக்கலாம். அண்ட் மோர் ஓவர் உங்க கிங் எங்க வந்துருச்சு? 6th ரேங்க் வந்துருச்சு. கிங் 6th ரேங்க் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஆப்போசிஷன் பிடிச்சாலும் சரி, எஸ் ஒயிட் டு பிளேவா இருந்தாலும் பிளாக் டு பிளேவா இருந்தாலும் இந்த கேம் என்ன பண்ணிடலாம்? ஒயிட்டால வின் பண்ணிட முடியும். ஏன்னா கிங் 6th ரேங்க் வந்துருச்சு. கிங் H8, கிங் F7, கிங் H7 ஆடும்போது கிங்கோட சப்போர்ட்ல நம்மளால ஜி பானை குவீன் ஈஸியா பண்ணிட முடியும். ஸோ இந்த என் கேம் பேசிக் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா, அண்ட் இங்க இருந்து நம்ம எந்த மாதிரியான அட்வான்ஸ் லெவல் போனாலும் உங்களுக்கு என்ன பண்ண அப்படின்றது தெரியும். நம்மளோட கிங்கு பானுக்கு ஃப்ரண்ட்ல இருக்கணும் அண்ட் நாம ஆப்போசிஷன் பிடிக்கணும். ஆப்போனண்டோட கிங் மூவ் ஆகும்போது நாம நெக்ஸ்ட் ரேங்க்குக்கு என்டர் ஆகி குயினிங் ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணிட்டு ஸ்லோவா பானை ப்ரமோட் பண்ணி வின் பண்ணணும். ஓகேவா? இன்னும் பொறுமையா நம்ம அட்வான்ஸ் லெவல் பான் அண்ட் கேம்ஸ்லாம் பார்க்கலாம். மறக்காம ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.